மார்ச் மாதம் 14ஆம் திகதி உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் அடுத்து கைது செய்யப்பட இருப்பவர் யார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நமக்கு தெரியாது. ஆனா அந்த அதிர்ஷ்டசாலி யார் என்று சொல்லியிருக்கிறார் உதய கம்மான் பின்னர். பிள்ளையான் கைது செய்யப்பட்ட போது பிள்ளையானினுடைய சட்டத்தரணி என்று திடீர் அவதாரம் எடுத்த உதய கம்மான் பிள்ளை அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் தலைவர் சுரேஷ் சலே 2 வாரங்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்ட போதும் அதே அவதாரத்தை தாங்கி எடுத்தார். பிள்ளையார் கிழக்கு மாகாண பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் ரவீந்திரநாத்தை கடத்தி காணாமலாக்கிய குற்றச்சாட்டின் கீழே கைது செய்யப்பட்டதாக முதலில் போலீஸ் அறிவித்தது. பின்னர்தான் பிள்ளையான் ஈஸ்டர் பயங்கரவாதத்துக்கும் சேர்த்து கைதாகி இருப்பது வெளிச்சத்துக்கு வந்தது. ஆனா பிள்ளையான் கைதான உடனேயே குறுக்கு நெடுக்கே ஓடித்திருந்த கம்மான் பிள்ளை பிள்ளையான் யுத்தத்தை வெல்ல அரும்பணியாற்றியவர் என்றும் அவர் ஒரு வரலாற்று தியாகி என்றும் பெரும் தேசப்பற்றாளன் என்றும் அளந்து விட்டிருந்தார். அதாவது பிள்ளையான் தான் இறங்கி யுத்தம் செய்தது போல இருந்தது கம்மான் பிளவியுடைய பேச்சு. அந்த அளவுக்கு பிள்ளையான் புனிதப்படுத்தப்பட்டார். சரி, இப்போது சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டதும் மீண்டும் அதே பரபரப்புடனும் படபடப்புடனும் களத்துக்கு வந்துவிட்டார் கம்மான் பின்னர். சலே அழுததாகவும் புலம்பியதாகவும் அவர் மேலால் எலி கரப்பான் பூச்சி ஓடுவதாகவும் ஊடகங்களுக்கு பேட்டி அளித்த கம்மான் பிள்ளை ஒரு அபூர்வ தகவல் ஒன்றை சொன்னார். அதாவது பிள்ளையான் கைது செய்யப்பட்ட போது தான் சுரேஷ் சலேவை அழைத்து அடுத்ததாக உங்களையும் அதற்கு அடுத்ததாக கோட்டாபய ராஜபக்சவையும் கைது செய்வார்கள் என்று கூறியதாகவும் அதே மாதிரியே இப்போது விடயங்கள் அரங்கேறி கொண்டிருப்பதாகவும் உளரை கொட்டியிருக்கிறார் கம்மான் பிள்ளை. இது என்ன மாதிரியான உளறல் என்று பாருங்கள். ஒரு விதத்தில் பார்த்தால் மிக அழகான ஒரு வரைபடத்தை கம்மான் பிள்ளை போட்டிருக்கிறார் என்றே சொல்ல வேண்டியிருக்கிறது. அதாவது பிள்ளையான் கைது செய்யப்பட்ட போதே கம்மான் பிளவுக்கு அடுத்ததாக சுரேஷ் சலேவிடம் தான் வரப்போவதாய் தெரிந்திருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக கோட்டாபயவிடம் போய் நிறைவடையும் என்றும் அவர் தெரிந்து வைத்திருந்திருக்கிறார். சுரேஷ் சலே, பிள்ளையார், கோட்டாபய எல்லாம் சம்பந்தப்படும் ஒரு முக்கோண காதல் கதையைத்தான் பிள்ளையானின் முன்னாள் இணைப்பு செயலாளர் ஹன்சீர் அசாத் மௌலானா பிரித்தானியாவினுடைய சேனல் 4 தொலைக்காட்சிக்கு வழங்கிய பேட்டியை தெரிவித்திருந்தார். சலேக்கும் பிள்ளையானுக்கும் இடையே இருந்த தொடர்பு, சலேக்கும் அசாத் மௌலானாவுக்கும் இடையே இருந்த தொடர்பு, சலே மற்றும் ஈஸ்டர் சூத்திரதாரிகளினுடைய புத்தளம் சந்திப்பு என்று விலாவரியாக பேசியிருப்பார் ஹன்சீர் அசாத் மௌலானா. ஹன்சீர் அசாத் மௌலானாவினுடைய அதிரடி நேர்காணல் வெளிவந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்தார். அவர் இதை பற்றியெல்லாம் பெரிதாக அலட்டிக் கொள்ளவே கண் துடைப்புக்கு ஏதோ ஒரு கமிஷனை நியமித்துவிட்டு ஓய்ந்து போனார். ஆனால் 2024ஆம் ஆண்டு செப்டம்பரில் நடந்த ஜனாதிபதி தேர்தல்கள் மற்றும் நவம்பரில் நடந்த பாராளுமன்ற தேர்தல்களில் இந்த விடயங்கள் தான் மிக முக்கிய பேசு பொருளாக தேர்தல் மேடைகளை அலங்கரித்த. ஈஸ்டர் விளைச்சத்தனத்தினுடைய சூத்திரதாரிகளை தண்டிப்போம் என்றார் ஜனாதிபதி அனுரகுமார. இந்நிலையில்தான் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பிள்ளையான் கைது செய்யப்பட்டார். பேராசிரியர் ரவீந்திரநாத்தை காணாமலாக்கிய விவகாரத்திலேயே அவர் கைது செய்யப்பட்டதாக சொல்லப்பட்ட போதிலும் பின்னர் சேனல் 4 விவகாரம் எல்லாம் ஒரு வளையமாக பிள்ளையானை இழுக்க ஆரம்பித்தது. கம்மான் பிள்ளை உளரை கொட்டியவைகளை பார்க்கும்போது கம்மான் பிள்ளை சிஐடியை விட வேகமாக இருக்கிறார் என்று தெளிவாகிறது. எங்க அப்பன் குதிரைக்குள் இல்லை என்ற கதையாக இருக்கிறது கம்மான் பிளவினுடைய கதைகள். என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் பட்டு முட்டாள்தனமாக கண்டதையெல்லாம் பேசி வருகிறான் கம்மான் பிள்ளை. சும்மா யோசித்து பாருங்கள். பிள்ளையான் கைது செய்யப்பட்ட போது சரியான காரணம் இதுதான் என்று முதலில் அறிவிக்கப்படாமல் இருந்தபோது எப்படி கம்மான் பிள்ளை சுரேஷ் சலேவை அழைத்து அடுத்து நீங்கள் அதற்கடுத்து கோட்டாபயதான் உள்ளே போக போகிறீர்கள் என்று சொல்ல முடியும்? அவருக்கு எப்படி இந்த அளவுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கிறது. ஆகவே ஜோதிட சிகாமணி கம்மான் பிள்ளை கேரக்டரை சும்மா சாதாரணமாக இடை போட முடியாது. சரியான திசையில் தான் வழிகாட்டி கொண்டிருக்கிறாரோ என்று சந்தேகம் கூட எழுவதை தவிர்க்க முடியாமல் இருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டு 90 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் சுரேஷ் சலேவின் கைதுடன் அதிசயமான காட்சிகளை எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அது என்ன அதிசயமான காட்சிகள்? மலாங்குட கசப்ப தேரர், இத்தேகந்து சத்தாதிச தேரர் உட்பட பல இனவாத முகங்கள் மீண்டும் எழும்பி வந்திருக்கின்றன. விமல் வீரவன்ச உண்ணாவிரதமோ சத்தியாகிரகமோ இருக்க நாட்டு மக்களை சிஐடி அலுவலகத்துக்கு அருகே அழைத்திருக்கிறார். கலகுடாத்தி ஞானசார தேரர் மட்டும் களத்தில் இல்லை. அவருக்கே எண்ண முடியாத வழக்குகளில் அவர் சிக்கி தவிப்பதால் ஒருவேளை இதற்கெல்லாம் நேரவில்லையோ தெரியவும் இல்லை. ஆனால் கடைந்தெடுத்த இனவாதிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சுரேஷ் சலேவின் விடுதலைக்காக போராட முனைவதை பார்க்கும்போது இந்த கும்பல் கடந்த காலங்களில் யாரை அரியணையேற்ற பாடுபட்டார்கள் என்ற வரலாற்றை மீட்டி பார்க்கும்போது இவர்களுடைய முகமூடி கலன்று தொங்குவதையும் பார்க்க முடியும்.
ஆக சுரேஷ் சலை தடுத்து வைத்து விசாரிக்கப்படுகிறார். விசாரணைகள் நடைபெற வேண்டும். விசாரணைகளின் முடிவில் அவர் நிரபராதி என்றால் அவர் விடுவிக்கப்படுவார். ஈஸ்டர் தொடர்பான விசாரணைகள் மற்றொரு பணவிரயம் என்கிறார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. இதே கருத்தையே சரத் வீரசேகரவும் சொல்கிறார். சஜித் பிரேமதாசவினுடைய கட்சியைச் சேர்ந்த சுஜீவ சேனசிங்கமும் ஈஸ்டர் என்பது அமெரிக்காவில் நடந்தது போல, ஜெர்மனியில் நடந்தது போல ஒரு முஸ்லிம் தாக்குதல் என்று பொதுமைப்படுத்தி யாரையோ தப்பிக்க வைக்க பார்க்கிறார். பொதுஜன பெருவுணவுக்கும் இமல் வீரவன்ச உதய கம்மன்பில தரப்புக்கும் இந்த விசாரணைகள் பிடிக்காது என்று நிச்சயம் தெரியும். ஈஸ்டரை விற்று பதவிக்கு வந்தவர்கள் என்ற அவப்பெயர் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் சுஜீவ சேனசிங்க போன்றோர் தெரிவிக்கும் கருத்துக்களும் இந்த பயங்கரம் நடந்தபோது பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கவின் அசட்டைத்தனமான பேச்சுக்களும் இதை சொல்ல வருகின்றன என்றுதான் புரியவில்லை. நல்ல காலம் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இன்னமும் இதற்கு கருத்து தெரிவிக்கவில்லை. அவர் கடல் ஆழத்தில் மூழ்கிய ஒரு சப்மரீன் போல ஆழ்ந்த மௌனத்தில் இருக்கிறார். சுரேஷ் சலை விவகாரத்தின் சரியான நிலைப்பாட்டை ஐக்கிய தேசிய கட்சிக்கோ ஐக்கிய மக்கள் சக்திக்கோ இப்போது நிலைமையில் எடுக்க முடியாது என்பதுதான் யதார்த்தம். ஐக்கிய மக்கள் சக்தி என்ற பெயரில் சஜித் பிரிந்து போக முன்பு ஐக்கிய தேசிய கட்சியில் ஒன்றுக்கும் ஒன்றாக இருந்தவர்கள்தான் இவர்கள். அன்று ரணிலது ஆட்சி தூக்கி வீசப்படவும் 2019 தேசிய பாதுகாப்பு கோஷத்துடன் கோட்டாபய வெல்லவும் காரணமாக அமைந்தது இந்த ஈஸ்டர் பயங்கர விவகாரம். 2020 பிறகு ஈஸ்டர் பயங்கரம் என்பது ஒரு சதி கோட்பாடு என்று தொடர்ச்சியாக தம் கருத்துக்களை முன்வைத்தார்கள் ஹரின் பெர்னாண்டோவும் மனுஷ நாணயக்காரவும். இந்த அளவுக்கு இவர்கள் இதில் வீரியமாக இருந்தார்கள் என்றால் ஜெனீவா மனித உரிமை ஆணையகத்துக்கும் போய் இவர்கள் முறையிட்டார்கள். ஆனால் பின்னாலே கோல்ஃபேஸ் புரட்சியின் போது அதனால் வரை காட்டமாக விமர்சித்த கோட்டாபய ராஜபக்சவின் அமைச்சரவையில் இடம் பிடித்து ஐக்கியமாக்கி கொண்டார்கள். இவ்வளவுதான் இந்த ஈஸ்டர் விசாரணைகள் தொடர்பாக அந்நாளைய எதிர்கட்சிகளின் வீர வரலாறு. இதோ இப்போது மீண்டும் விசாரணைகள் சூடுபிடித்திருக்கின்றன. அதி அற்புத ஜோதிடர் கம்மான் பிளவின் கூற்றுப்படி கோட்டாபய உள்ளே போவாரா என்று பார்க்கலாம். இந்த ஆரூடம் சரியானால் பேசாமல் கம்மான் பிளவுக்கு ஒரு தேவாலயம் அமைத்து சாஸ்திரம் பார்த்து வருமானம் ஈட்டலாம். பார்ப்போம் என்ன ஆகும். சரி, அடுத்ததாக இலங்கையினுடைய கடல் எல்லைக்கருகே சர்வதேச கடற்பரப்பில் அமெரிக்காவினுடைய தாக்குதலுக்குள்ளான ஐரிஷ் டெனா கப்பலில் கொல்லப்பட்ட 84 ஈரானியர்களின் உடல்கள் நேற்றைய தினம் மத்தள விமான நிலையம் வாயிலாக ஈரானுக்கு எடுத்துச் செல்லப்பட்டன. 4 நாட்களுக்கு முன்னர் ஒரு ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்த சுஜீவ சேனசிங்க இந்த இறந்து போன உடல்களை இவ்வளவு காலத்துக்கு வைத்திருக்க போகிறீர்கள், இப்படி குளிர் சாதனங்களில் வைக்கும் போது செலவாகும் பொதுமக்கள் பணத்துக்கு யார் பொறுப்பெடுப்பது, இதுவா வெளியுறவு கொள்கை என்றெல்லாம் எந்த விதமான மனிதத்தன்மையும் இல்லாமல் அலறியிருந்தார். சுஜீவ சேனசிங்க இலங்கை இஸ்ரேல் பாராளுமன்ற நட்புறவு சங்கத்தை நிறுவியவர். அவருக்கு ஈரானிய உடல்கள் சகிக்க முடியாமல் போனதே எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. எத்தனை நாளைக்கு இதையெல்லாம் வைத்திருக்க போகிறீர்கள்? இந்தியாவுடன் ஒப்பந்தம் போட்ட விளைவால் வந்த வினையா அல்லது அமெரிக்காவுடன் ஏதாவது ரகசிய உடன்பாடு இருக்கிறதா என்றெல்லாம் வாய்க்கும் மூளைக்கும் சம்மந்தம் இல்லாமல் பேசியிருந்தார். மேலும் இப்படி இலங்கையினுடைய வெளியுறவு கொள்கை ஒருபோதும் இருக்கவில்லை என்றும், இலங்கை ஒரு சிறிய ஒரு நாடாக இருந்த போதிலும் சுயாதீன ராஜ்யமாக இருந்ததாகவும் சரித்திரத்தில் யார் மகுடிக்கும் ஆடியதில்லை என்றும் சொல்லிக் கொண்டு போயிருந்தார் சுஜீவ சேனசிங்க. 1987 இந்திய அமைதிப்படை இலங்கை வான்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து உணவு புட்டலங்களை போட்டபோது சுஜீவவின் முன்னோர்கள்தான் இலங்கையை ஆண்டு கொண்டிருந்தார்கள். அதாவது பெரும் தைரியவான்கள் என்று சுஜீவ கொண்டாடும் JR பிரேமதாச லலித் காமினி ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. சப்த நாடியும் ஒடுங்கி பம்பி போனார் JR. இந்தியாவினுடைய அத்தனை கோரிக்கைகளுக்கும் இசைந்தார். இதன் விளைவுதான் 1987 ஜூலை மாதம் கைச்சாத்தான இலங்கை இந்திய ஒப்பந்தம். வரலாறு தெரியாத அல்லது பழைய கரப்புள்ளிகளை ஞாபகப்படுத்த விரும்பாத சுஜீவ சேனசிங்க போன்றோருக்கு ஈஸ்டர் தாக்குதலும் ஒரு சாதாரண விஷயமாக தெரிகிறது. ஒரு மனிதாபிமான நடவடிக்கையும் கேலிக்கூத்தாக தெரிகிறது. சஜித்தின் கட்சியில் இஸ்லாமிய போராளியாய் தன்னை காட்டிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் முஜிபுர் ரஹ்மான். அதேவேளை இஸ்ரேல்காரர் போல இருக்கிறார் சுஜீவ சேனசிங். எப்படி ஒரு எட்டா பொருத்தம் என்று பாருங்கள். ஒரே கட்சிக்கு சுஜீவ சேனசிங்கவுக்கு இனிமேல் ஈரான் மாலுமிகளின் கடற்படை வீரர்களின் சடலங்களை வைத்து அரசியல் செய்ய தேவையில்லை. எல்லாமே 4 நாட்களில் முடிந்துவிட்டன. இனி புதிதாக ஒன்றை கண்டுபிடித்து ஏதாவது செய்தால் நன்றாக இருக்கும். செய்வதற்கு ஒன்றுமே இல்லை என்றால் சுஜீவவுக்கு செய்வதற்கு நல்லதொரு விஷயம் இருக்கிறது. 2015 மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் அப்போதைய ரணில் அரசும் ஊழலே செய்யவில்லை என்று புத்தகம் எழுதியிருந்தார் சுஜீவ சேனசிங்க. அந்த புத்தகத்தின் 2ஆம் பதிப்பை இப்போது வெளியிட்டால் அட்டகாசமாக இருக்கும். எல்லா இடங்களிலும் அமோகமாக
விற்பனையும் ஆகும். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.